வணக்கம். நான் விஆர் ஜெயந்தி, மாநில கருத்தியல் பரப்பு துணை செயலாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கண்டினியூவா நிக்கிறாங்க. இது 5வது வாட்டி நிக்கிறாங்க. 2 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. இப்ப அவங்க கரண்ட்ல எம்பியா இருக்காங்க. அவங்க நடைமுறையில எத்தனையோ சட்டங்கள் அவங்க மசோதாக்காக குரல் கொடுத்திருக்காங்க. சில மசோதாக்கள் பாஸ் ஆயிருக்கு. இந்த சிதம்பரம் தொகுதிக்கு பல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. ஒரு நாடாளுமன்றத்துல ஒரு எம்பி என்ன வேலை செய்யணுமோ அதை எல்லா எம்பியை விட அதிகபட்சமா செஞ்சிருக்க ஒரே தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். அவங்க தாழ்த்தப்பட்டவர்கள் தலைவர்னு சொல்றாங்க. கண்டிப்பா அவர் கிடையாது. தாழ்த்தப்பட்டவர்களுக்காக இருந்தாலும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடுக்காகவும் குரல் கொடுத்த ஒரே தலைவர் அவர் தான். இடஒதுக்கீடு மாதிரி நிறைய விஷயத்துல இந்த பிஜேபி கவர்மெண்ட் இதெல்லாம் தேவையில்லைன்னு ஒதுக்கும் போது அதுக்காக கண்டினியூவா குரல் கொடுக்க ஒரே தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். எங்களை பிசிகால இருந்து ரவிக்குமார் எம்பி இருக்காங்க, அவரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. மக்கள் நலத்திட்டங்களா இருக்கட்டும், சிறுபான்மையினர் ஒதுக்கும் போது அதுக்காகவும் குரல் கொடுக்கிறாரு. இப்போ என்ஆர்சி சிஏன்னு சொல்லி குடியுரிமை திருத்த சட்டம் அதுக்காகவும் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்காக எதிர்ப்பு குரல். இப்போ அது இவிஎம் மெஷின் இந்த கண்டினியூவா ஒரு மக்களுக்கு எதிர்ப்பு அலை இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட் எப்படி ஜெயிக்குது அப்படின்னா இவிஎம் மெஷின்னால மோசடி நடக்குதுன்னு சந்தேகப்படுறோம். அதுக்காக விவிபேட் கனெக்ட் பண்ணணும்னு போராடின ஒரே ஒரு கட்சி தமிழகத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தமிழ்நாட்டிலேயே நம்ம சென்னையில 2 வாட்டி நடத்திருக்கோம். தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தலைமையகத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராட்டம் நடத்தி இருக்கு. இந்த தேர்தல் இந்த 10 வருஷமா விலைவாசிகள் அந்த அளவு இருக்கு, கார்பரேட் மயமா ஆயிருக்கு, ஜிஎஸ்டின்னு போட்டு மக்களை வதைக்கிறாங்க. ஒன்லி அதானி அம்பானிக்காக மட்டுமே நடக்கிற கவர்மெண்டா இருக்கு. விலை கேஸ் மானியம் சொல்லி கேஸ் விலையை எங்கேயோ ஏத்திட்டு போயிட்டாங்க. இப்ப அது தேர்தல் வருதுன்னு சொன்னா 100 ரூபாய் குறைக்கிறாங்களாம். அதனால என்ன கிடைச்சிட போகுது நமக்கு? அப்ப மட்டும் மக்கள் மேல பாசம் வருதா? நடிக்கிற ஒரு தலைவர்னா அவர் பிரதமர் மோடி அவர்கள் தான். அவர் நமக்கு வேணாம். நம்ம நாட்டுக்காக தன்னை அர்ப்பணிச்ச இந்திரா காந்தி அவங்களா இருக்கட்டும், ராகுல் காந்தியா இருக்கட்டும், அவரோட பையன் நமக்கு வேணாம், இந்த அரசியல் வேணாம் ஒதுங்கி இருக்கும் போது இந்தியா படுற பாடு இந்திய மக்களை காப்பாற்றணும்னு சோனியா காந்தி இப்ப ராகுல் காந்தியை இந்தியாவுக்கு தார பார்த்துட்டாங்க. இப்ப அவரோட ஒரு இளம் ரத்தம் ஒரு பிரதமரா வர வேண்டிய அவசியம் இருக்கு. இந்தியா கூட்டணி நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்தியா முழுவதும் பல மாநிலத்துல அவரை சப்போர்ட் பண்றாங்க. பொது உடைமை கட்சிகளா இருக்கட்டும், பல கட்சிகள் வெஸ்ட் பெங்கால் கூட இப்ப ஒரு முடிவு எடுக்காம இருக்காங்க. கண்டிப்பா அவங்களும் சப்போர்ட் இருக்கும். நிதிஷ்குமார்ல இருந்து நிறைய பிரச்சனைகள் பண்ணாலும் நம்மளோட பிஜேபி கவர்மெண்ட்டா அழிக்கணுங்கிறதுல நிறைய பொதுமக்கள் தீர்மானமா நார்த்லயே அந்த அலை பெருசாயிருச்சு. விவசாயிகள் எவ்வளவு போராட்டம் பண்ணிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் இனியும் நீடிச்சா மக்கள் இங்க எல்லாருமே அடிமைகளா மட்டும்தான் வாழ முடியும். ஒரே ஆட்சி ஒரே தேர்தல் ஒரு அதிபர் தேர்தல் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஹிட்லர் ஆட்சி விட மோசமா போய்கிட்டு இருக்கு. இந்த ஆட்சி கண்டிப்பா நீடிக்க கூடாது. மக்களோட எதிர்ப்பு குரல் பதிவு பண்ணும். இதுல எதுவும் மோசடி நடக்காம இருந்தா கண்டிப்பா அந்த ஆட்டோமேட்டிக்கா அவங்க போயிடுவாங்க. இந்தியாவுக்கே ஒரு புது சுதந்திரம் கிடைச்ச மாதிரி நடக்கும். அது தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பாலைச்சினத்தில் நிக்கிறாங்க. இங்க சிதம்பரம் தொகுதி மக்களை பெரும் எழுச்சியை நாங்க பாக்குறோம். எல்லா இடத்துலயும் போற மக்கள் கிராமங்கள்ல எல்லாருமே ஒரு எழுச்சியான ஒரு உணர்ச்சி பூர்வமா ஒரு அன்பை வெளிப்படுத்துறாங்க. கண்டிப்பா அவர் ஜெயிப்பாரு. அதற்கான கூட்டணி கட்சிகள் இங்க எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அமைச்சர் அவர்களும் சிவசங்கர அமைச்சர் அவர்களும் 2 பேருமே தொடர்ச்சியா தலைவர் கூட போராட்டத்துல பங்கேற்கிறாங்க. அவங்களுக்காக கேன்வாஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நேற்று பொதுச் செயலாளர் திமுக பொதுச் செயலாளர் ராஜா அவர்கள் பேசியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி உதயநிதி அவர்கள் பேசினாங்க. மறுமலர்ச்சி தலைவர் வைகோ அவர்கள் பேசினாங்க. அப்புறம் கமலஹாசன் அவர்கள் பேசியிருக்காங்க. கண்டிப்பா எல்லா கட்சியும் பேசிட்டு இருக்கு. இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும், இந்தியா முழுசுமே. அது தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு தலைவர், எல்லா மக்களுக்காக பேசக்கூடிய தலைவர் தொல் திருமாவளவன் ஜெயிக்கணுங்கிறது எல்லாருடைய ஆசை. அதுக்காக தான் இந்த தோழமை கட்சிகளா உடன் நிற்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. எங்க தலைவர் பெரும் வெற்றி பெறுவா நாங்க நம்புறோம். அதுக்கு வாய்ப்பு அளிச்சதுக்கு வாழ்த்துக்கள்.